எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஆன்லைன்ல ஒரு தலைப்ப பாக்குறீங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள போய் படிச்சா ஒண்ணுமே புரியல. அப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம அப்படி ஒரு புதிரைய தான் விடுவிக்க போறோம். வாங்க இந்த ஆன்லைன் தகவல்களுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ அந்த புதிரோட முதல் துப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாம எடுத்துக்கிட்ட இந்த சோர்ஸோட தலைப்புல தான். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த தலைப்ப பாருங்களேன். வங்கி கணக்குகளில் திடீர் மாற்றம், நாளை முதல் 3 மகிழ்ச்சி தகவல். அடடா, கேட்ட உடனே ஒரு கியூரியாசிட்டி வருது இல்லையா? என்னடா திடீர் மாற்றம், அதுவும் 3 நல்ல செய்தி வேறயா? உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வருது இல்லையா? இப்போ உங்க மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம், கரெக்டா? அப்படி என்ன அந்த 3 நல்ல செய்தி? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் பணம் வரப்போகுதா? இல்ல புதுசா ஏதாச்சும் ஸ்கீம் கொண்டு வராங்களா? என்னவா இருக்கும்? அந்த 3 நல்ல செய்தியை கண்டுபிடிக்க நம்மகிட்ட இருக்கிற ஒரே க்ளூ என்ன தெரியுமா? அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான். ஆனா அது பயங்கர குழப்பமா இருக்கு. இங்கதான் நம்ம புதிரே இன்னும் சிக்கலாகுது. ஒரு பக்கம் அப்படி ஒரு அட்டகாசமான தலைப்பு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு குழப்பமான வரி. தலைப்புல இருந்த தெளிவு இங்க கொஞ்சம் கூட இல்ல. என்ன சொல்ல வராங்கன்னே புரியல பாருங்க. சரி வாங்க, இப்போ நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிப்போம். இந்த குழப்பமான வரிகள்ல இருந்து ஏதாவது அர்த்தத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுல ஏதாவது க்ளூ ஒளிஞ்சிருக்கான்னு பாப்போமா? ஓகே, இந்த வரியா நல்லா பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்ச மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. பாருங்க, பேங்க், மினிமம், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல். சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த தலைப்பு சொன்ன மாதிரி இந்தியாவுல இருக்கிற பேங்கிங் சம்பந்தப்பட்டது தான் ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பேட்டரி. பேங்கிங் சம்பந்தமான ஒரு செய்தியில பேட்டரிக்கு என்ன வேலை? இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய க்ளூ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டெக்ஸ்ட ஒரு மனுஷன் எழுதல, ஒரு மெஷின் தான் ஆடியோவை கேட்டு தப்பா எழுதிருக்குன்னு தோணுது. இதத்தான் நாம ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆடியோவை கேட்டு அத அப்படியே டெக்ஸ்டா மாத்துறது. இது ரொம்ப வேகமா வேலைய முடிக்கும்னாலும் சில சமயம் ஆடியோ சரியில்லைன்னா நம்ம சோர்ஸ்ல பார்த்த மாதிரி இப்படிப்பட்ட விசித்திரமான தப்புகளை செய்ய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இவ்ளோ குழப்பத்துக்கு அப்புறம் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த 3 மகிழ்ச்சியான தகவல் என்னாச்சு? சரி, இந்த புதிரோட முடிவுக்கு நாம வந்தாச்சு. இதுதான் நம்ம பிரச்சனைய ரொம்ப அழகா காட்டுது. தலைப்புல என்னவோ 3 நல்ல செய்தி வரும்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச இந்த ஆதாரத்துல என்ன இருக்கு? சொல்ல போனா எதுவுமே இல்ல. அதனால நம்மளோட முடிவு ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு கிடைச்ச இந்த ஒரே ஒரு ஆதாரம் ரொம்பவே டேமேஜ் ஆகி முழுமையா இல்லாததால அந்த 3 நல்ல செய்தி என்னன்னு நம்மால தெரிஞ்சுக்கவே முடியாது. விஷயம் அவ்வளவுதான். அப்போ இதுல என்ன நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அனாலிசிஸ் வெறும் பேங்க் நியூஸ பத்தி மட்டும் இல்ல, நாம ஆன்லைன்ல வர தகவல்களை எப்படி பாக்குறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பத்தி இதுதான். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது நீங்க ஆன்லைன்ல தகவல்களை பாக்குற விதத்தையே மாத்த போகுது. இந்த 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. 1, அந்த சோர்ஸோட தரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2, இந்த மாதிரி ஏதாவது விசித்திரமான வார்த்தைகள், தப்புகள் இருக்கான்னு கவனிங்க. 3, ரொம்ப முக்கியமா அந்த தகவலை வேற ஏதாவது ஒரு நம்பிக்கையான இடத்துல செக் பண்ணி உறுதிப்படுத்திக்கோங்க. கடைசியா உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னைக்கு ஆட்டோமேட்டட் கண்டென்ட் அதிகமாயிட்டே போற இந்த உலகத்துல ஒரு விஷயம் தெளிவா இல்லாம இருக்கறதுனால நாம கொடுக்க போற விலை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.